என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஒரு ஐயா வந்து இந்த ஜாதகத்தை விளக்கியிருந்தார். இது வந்து ஒரு 4 வயசு குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து பேச்சு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகத்தை விளக்கம் கொடுத்துருந்தாரு. நல்லா தான் விளக்கம் கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் அது அவர் வந்து நட்சத்திர ரீதியாக வந்து அதை வந்து விளக்கம் கொடுக்குறாரு. லக்னம் வந்து இங்கே சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு இந்த குறைபாடு வருது அப்படின்ற மாதிரி சார அடிப்படையில் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. எனக்கு வந்து ஐயா ஆதித்ய குருஜி ஐயா கிட்ட நான் படிக்கிறதுனால அவர் ஆதிபத்தியம் காரகத்துவம் அந்த அமைப்பிலே எல்லா பலன்களும் அதுக்குள்ள அடங்கும். அதை வச்சு நம்ம பலன்கள் எடுக்கலாம். அந்த முறையில் நான் அந்த ஜாதகத்தை விளக்கலான்னு முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? என்னுடைய குருநாதர் தகுந்த மாதிரி அவரு சார அடிப்படையில் விளக்கம் கொடுக்குறாரு. நான் வந்து சுபத்துவ பாவத்துவம் அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு பேச்சு வராது எந்த மாதிரி விதிகளை அடிப்படையில் நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் நல்லா தான் விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த ஜோதிடரும் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விதிகள் அமைப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, இந்த குழந்தை வந்து ஜூன் மாதம் 2021 நடந்திருந்த பாப்பா. இது வந்து ஒரு பெண் குழந்தை. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேச்சு ப்ராப்ளம் இருக்கு. இது எப்படி நம்ம ஜோதிட ரீதியாக விதிகள் எப்படி சுபத்துவம் பாவத்துவம் ஐயா ஆதித்ய குருஜியுடைய விதிகள் வந்து எப்படி பொருந்ததுன்னு அழகாக பொருந்ததுன்னு பாருங்க. லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னம் 23 டிகிரியில் இருக்கு. சூரியன் 9 டிகிரியில் இருக்கு. சந்திரன் 12 டிகிரியில் இருக்கு. ராகு கேது 15 டிகிரி. புதன் 22 டிகிரி. சுக்கிரன் 3 டிகிரி. செவ்வாய் 4 டிகிரி. சனி 18 டிகிரி. குரு 8 டிகிரி. இதுதான் டிகிரி அமைப்புகள். இப்போ இந்த குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரத்தில் பிறந்திருக்கு இந்த குழந்தை. ஓகேங்களா? சுக்கிர தசை செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரத்தில் பிறந்திருக்கு. இப்போ சுக்கிர தசை ராகு புத்தி இந்த குழந்தைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 2025 8ஆம் மாதம் வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் சுக்கிர தசை ராகு புத்தி போயிட்டு. சரி, ஏன் அந்த குழந்தைக்கு பேச்சு வரல? இதை நம்ம பார்த்த உடனே ஜோதிட ரீதியாக சுபத்துவ பாவத்து விதிகள் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்க, கன்னி லக்னத்துக்கு கடுமையான பாவி வந்து அட்டமாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் வந்து அவங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. ஓகேங்களா? இங்க செவ்வாய் 4ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்க்குறாங்க. செவ்வாய் வந்து 4 டிகிரி இருக்காருன்னா இந்த 2ஆம் பாவகத்தினுடைய 4வது டிகிரியில் செவ்வாயுடைய பார்வை விழுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்க்குறாரு. இங்கே குரு இருக்கிறதுனால அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த வீட்டை வந்து செவ்வாயுடைய பார்வை கெடுக்கும். ஓகேங்களா? இந்த 5ஆம் வீட்டுக்கு சனி செவ்வாய் பார்வை கிடைக்குது. 2ஆம் வீட்டுக்கு சனியும் பார்க்கிறார். சனி பாருங்க, சனி 18 டிகிரி. சனியும் இந்த வீட்டை வந்து பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். ஐயா ஆதித்ய குருஜி சொல்லி கொடுத்த விதிகள் அடிப்படையில் ஒரு பாவகத்தை சனியும் செவ்வாயும் 2 பாவர்கள் சேர்ந்து பார்த்தா அந்த பாவகம் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும். இதுதான் சுபத்துவ பாவத்துவ விதிகள். இந்த ஒரு கிரகம் மட்டும் பார்த்தா கூட பரவாயில்ல, அந்த ப்ராப்ளத்தை ஒரு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். 2 பாவகங்களும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்க்கக்கூடாது. இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த பாவகத்தை பார்க்குறாங்க. அப்போ 2ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கும். 5ஆம் பாவகத்தையும் 2 பேரும் ஒரு சேர பார்க்குறாங்க. செவ்வாயும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. அப்போ இந்த பாவமும் 5ஆம் பாவமும் இந்த 2, 5 கடுமையாக பாதிக்கப்படுது. இதுதான் இந்த ஜாதகம். ஓகேங்களா? சரி, இப்போ 2ஆம் பாவகம் சனி செவ்வாயுடைய பார்வையால பாதிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுங்க. பாவகம் பாதிக்கப்பட்டுச்சு. சரி, பாவக அதிபதி அவராது ஒழுங்கா இருக்கிறாரா? பாவகம் பாவகாதிபதி காரகன். பாவக அதிபதி யாரு? 2ஆம் பாவக அதிபதி சுக்கிரன். அவரும் சனி செவ்வாய் தொடர்புல பாவத்துவம் ஆயிட்டார். இதுதான் பாவத்துவம் சுபத்துவம். 2ஆம் பாவகம் அட்டமாதிபதி செவ்வாய் பார்வையாலையும் சனியுடைய பார்வையாலையும் ஒரு சேர 2 பாவர்களுடைய தொடர்பு கொண்டதுனால 2ஆம் பாவகம் பாவத்துவம். இந்த 2ஆம் பாவக அதிபதி அவரும் பாவத்துவம் சனி செவ்வாய் தொடர்புனால 2ஆம் பாவக அதிபதியும் கெட்டுட்டார். அப்ப பாவகம் கெட்டு போயிடுச்சு, பாவக அதிபதியும் கெட்டு போயிட்டாரு. அப்ப 2ஆம் வீட்டுக்கு காரகன் யாரு? பேச்சுக்கான காரக கிரகம்னு ஒண்ணு இருக்கு.
இப்போ பேச்சுக்கான காரகம் எதுனாக்கா, இப்போ நம்ம முகம் தான் வந்து இரண்டாம் பாவம். இப்போ நம்ம பேசுகிற மவுத் வாய் வந்து இதெல்லாம் இரண்டாம் பாவம். ஓகேங்களா? அப்போ காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவகமாக யார் வராங்கனாக்கா சுக்கிரன். இந்த பேச்சுக்கு வந்து சுக்கிரன் காரகனா வருவார். நம்ம பேசுறது மவுத் வழியா வாய் வழியா பேசுறது தான் ரெண்டு. ஆனா அந்த குரல் வந்து இங்க த்ரோட்டு இங்க தொண்டையிலேருந்து வருது இல்லைங்களா? இது மூணாம் பாவகம். இதுக்கான அதிபதி புதன். இப்போ பேச்சுக்கு நம்ம சுக்கிரனையும் எடுத்துக்கணும், புதனையும் எடுத்துக்கணும். சில பேருக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கும், மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருந்தா இங்க தொண்டையிலிருந்தே வார்த்தைகள் வராம அவங்க அப்படி தடுமாறுவாங்க. அதுதான் குரல் வளம். அதுதான் ஒருத்தவங்க இசைய ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி நல்ல இனிமையா இருக்கு அவங்க குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் பாவகத்துல சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிற சந்திரன், அதுவும் பெண் கிரகங்களான சுக்கிரன், சந்திரன் இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டா, ராசிக்கு மூன்றாம் இடமோ லக்னத்துக்கு மூன்றாம் இடமும் தொடர்பு கொண்டா அந்த தொண்டை பாவகம் அந்த த்ரோட் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கும். ஏன்னா பெண் கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய குரல் வளம் வந்து நம்ம டீனேஜ் 13 வயசு டீனேஜ் கிராஸ் பண்ண உடனே ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆண் தன்மையா மாறும். அப்போ அந்த குரல் வளம் உடையும். ஓகேங்களா? ஆனா அந்த மூன்றாம் பாவத்துல பெண் கிரகங்கள் நல்லா சுபத்துவமா இருந்தாக்கா அந்த குரல் வளம் உடையாது. அதனால அவங்க குரல் இனிமையாவே இருக்கும். இவங்கெல்லாம் பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆணா இருந்தாலும் அந்த குரல் வந்து இனிமையா இருக்கும். இதுதான் ஓகேங்களா? அந்த டீனேஜுக்கு முன்னாடி 13 வயசுக்கு டீனேஜுக்கு முன்னாடி தான் நம்ம புதன் பருவம். ஒரு 5 வயது வரைக்கும் நம்ம குழந்தையா இருக்கிற வரைக்கும் குரு ஆதிக்கத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் 5 to ஒரு 12 வயது வரைக்கும் புதனுடைய ஆதிக்கத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் தான் டீனேஜ் வருது. அப்போதான் ஹார்மோன் லேட் ஆகும். அதுதான் ஆண் தன்மையா மாறும். இப்போதான் இந்த குரலுக்கான அந்த அந்த புதன் வந்து இங்கே தான் சொல்லும். அப்போதான் குரல் வரலாம் மாறும். ஓகேங்களா? இது ஒரு சயின்ஸ் அடிப்படை. ஓகேங்களா? புதனும் ஒருவாறு மூன்றாம் பாவத்து காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு மூன்றாம் அதிபதி புதன். சுக்கிரன் புதன் இவங்க இருவருமே பேச்சுக்கான காரக கிரகங்கள். இரண்டாம் பாவத்தையும் பார்க்கணும், மூன்றாம் பாவத்தையும் பார்க்கணும். இது வந்து த்ரோட்டு, இது வந்து மவுத்து. ஓகேங்களா? இது பேச்சு பேசுறது, இது அங்கிருந்து வர குரல். ஓகேங்களா? 2 3 ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரி, பாவகம் கெட்டு போயிடுச்சு. அதாவது பாவத்துவம் சனி செவ்வாய் தொடர்பான பாவத்துவம் எந்த நட்சத்திரத்தையும் எடுக்கல. ஐயா இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. இது அழகா இதுலயே நம்ம இந்த ரூல் எந்த ஜாதகத்துல பேச்சு குறைபாடுகளை எத்தனை ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அழகா பொருந்தும். எந்த சாரமும் இல்லாமலே நம்ம இந்த பலனை வந்து நம்ம எடுக்கலாம். பாவகம் கெட்டு போயிருக்குது. பாவக அதிபதியான சுக்கிரனும் கெட்டு போயிருக்கிறாரு. 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் காரகிரகமான சுக்கிரனும் இவர் கெட்டுட்டாரு. இவரே 2ஆம் வீட்டு காரகனாவும் வராது. பேச்சுக்கு காரகனா காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியாகவும் வராது. ஓகேங்களா? புதனும் பாருங்க ராகுனுடைய பீடிப்பில் இருக்கு. ஃபைனலா காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கணும். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவமாவது கை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவிலிருந்தே சில இப்போ ஏற்கனவே போன வீடியோவில் என்ன போட்டிருந்தேன், இங்கே காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம் அந்த அளவுக்கு பாதிப்பு வெளிப்படையாக தெரியல. காரணம் அது விபத்தினால அவருக்கு கண் பார்வை போச்சு. போன வீடியோவில் போட்டது 2ஆம் பாவம் பாதிப்பு கண் பார்வை போச்சு. ஏன்னா சூரியன் பங்கப்பட்டிருந்தால் அப்ப சூரியனுடைய காரணம் கண் பாதிக்கப்பட்டிருந்து. இங்க சுக்கிரன் தான் இந்த ஜாதகத்துல கடுமையான பாவத்துவம். போன ஜாதகத்துல கண் பார்வை போன ஜாதகத்துல சூரியன் தான் இந்த இடத்துல சூரியன் சனி செவ்வாய் பார்வையில கடுமையான பாவத்துவமா சூரியன் இருந்தாலும் அதனால சூரியனுடைய காரகமா வந்து கண் பார்வை போச்சு. இங்க சுக்கிரன் கடுமையா பாதிக்கப்படுறதுனால சுக்கிரனுடைய காரகமான பேச்சு பாதிக்கப்படுது. இது பிரிவிலிருந்தே வர்றதுனால காலபுருஷன் 2ஆம் இடத்துலயும் பதியுது. ஆனா போன ஜாதகத்துல பிரிவிலிருந்தே நடக்கல, 20 வயசுல நடக்குது, 6-8 கனெக்ஷன் நடக்கிறதுனால காலபுருஷன் 2ஆம் பாவத்துல கடுமையான இங்க பதிவு இருக்காது. இது ஒரு சின்ன நுணுக்கம். ஓகேங்களா? இப்ப இந்த காரகிரகமான சுக்கிரனும் பாதிக்கப்படுகிறார். சரி, இன்னொரு காரகிரகமான புதனாவது நல்லா இருக்காரு பார்த்தா அவரும் காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டுல ராகுவோட மாட்டிட்டு அவரும் பலவீனமா தான் இருக்கிறாரு. சரி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி நீச்சம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட். இதுல ஏதாவது ஒன்றாவது தப்பிக்குதான் பாருங்க. இந்த அளவுக்கு கடுமையா பாதிக்கப்பட்டது ரைட்டு, இவ்வளவும் பாதிக்கப்பட்டது பாருங்க. இதுல இருந்து தப்பிக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட தசைகள் இருக்காது, சூரிய தசையோ சந்திர தசையோ வேற ஏதோ குரு தசையோ நடந்ததுதான் பரவாயில்ல. இந்த 2ஆம் வீடு சம்பந்தப்பட்ட சுக்கிர தசையிலேயே குழந்தை பிறந்ததுனால அதுதான் பிறப்பு கால தசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கடுமையான பாவத்துவம் ஏற்பட்டுட்ட இந்த பாவத்துவமான சுக்கிர தசை செவ்வாய் புத்தியில இந்த குழந்தைக்கு பிறந்தா அதுதான் வருது. பொதுவாக நம்முடைய உடல் வந்து 19 வயசு வரைக்கும் எல்லா உள்ளுறுப்புகளும் வளர்ச்சியில் இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் பிரெயின் மட்டும் 25 வயசு வரைக்கும் நம்ம பிரெயின் வளர்ந்து தான் இருக்கும். இந்த முன்பகுதி பிரெயினில் இருக்கிற கார்டெக்ஸ்ன்ற பகுதி வந்து 25 வருடம் வரைக்கும் நம்ம நீடிக்கும், வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் சில பேர் வந்து 10th வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க, சில பேர் +2 வரைக்கும் ஷார்ப்பாக இருப்பாங்க, அப்புறம் டெல் அடிப்பாங்க. சில பேர் காலேஜில் வந்து ஷார்ப் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க கார்டெக்ஸ்ன்ற பகுதி எப்போ ஆக்டிவ் ஆகும், எப்போ வளர ஆரம்பிக்கிறது, அது ஒவ்வொரு அவங்களுடைய உடல் வாகைக்கு வேறுபடும். அதனால சில பேர் வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆக்டிவ் ஆகும். இது காரணம் அந்த பிரெயினுடைய கார்டெக்ஸ் பகுதி சீக்கிரமாக சில பேருக்கு வளர ஆரம்பிச்சிருந்தா அவங்க வந்து கொஞ்சம் சின்ன வயசுல ரொம்ப ஷார்ப்பாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக ஆகுது அப்படின்னாக்கா அவங்க லேட்டாக தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாமே 19 வயசுக்குள்ள வளர்ச்சியில் இருக்க காலகட்டங்களில் கடுமையான பாவத்துவ தசைகள் வந்தால் உள்ளுறுப்புகளை பாதிக்கும். இதுதான் ஊனத்தை கொடுக்கும். அதனால தான் பிறப்பு கால தசைகளை சிறு வயதுகளில் கடுமையான பாவத்துவ தசைகள் வந்தால் நம்ம உடல் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவே வந்து ஒரு 25 வயதுக்கு அப்புறம் நமக்கு பாவத்துவ தசாபதிகள் வந்தால், இது 30 வயசு சுக்கிர தசை வருதுப்பா, கணவன் மனைவி பிரச்சனை, சுக்கிரனுடைய காரகமான 2ஆம் பாவம் வந்து இங்கே பேச்சா வராது. 25 வயதுல போய் ஒருத்தர் ஊமையா அந்த உடல் உறுப்பு வந்து அவங்களால ஸ்டக் பண்ண முடியாது. சின்ன வயசுல தான் அந்த குரல் வளர்த்தா அந்த 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 ஹார்மோன்ஸ் அதை வளர விடாது, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். 25 வயதுல இவருக்கு சுக்கிர தசைனா கணவன் மனைவி ப்ராப்ளம் தான் வரும், குடும்பத்துல தான் பாதிக்கப்படும், இதுக்கு திருமணம் ஆகி பிரச்சனையாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வருமே கண்டி அவருக்கு பேச்சு ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அதுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி, பருவத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த தசை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண சொல்றோம். இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தோம், சுக்கிர தசையில பிறந்தது தான் தப்பு, வேற தசையில பிறந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் சுக்கிர தசை எந்த வயசுல வந்தாலும் பாதிக்கப்படும், வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட். இது சுபத்துவ பாவத்துவத்துல அழகா தெரியுது. ரூல் என்னன்னாக்கா 2ஆம் பாவமும் பாவத்துவம், 2ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் பாவத்துவம், 2ஆம் வீட்டு காரகனான சுக்கிரனும் புதனும் பாவத்துவம், லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் நீச்சம், அவரும் சனியுடைய பார்வையில பாவத்துவம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடமும் பாவத்துவம். இவ்வளவுதான் ரூல். இங்க எங்கேயுமே சாரம் தேவையில்லை. ஒரு ஊனம் வரணும்னா சனி பாவத்துவமா இருக்கணும். சனி பாவத்துவம், அட்டமாதிபதி பார்வை, சனி பாவத்துவம், சுக்கிரனும் பார்க்கறாரு. ஓகேங்களா? சனி பாவத்துவம், சனி பாவத்துவமா தான் அந்த குறைபாடுகள் வரும். ஓகேங்களா? லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிந்தனை ஸ்தானத்துல சனி பாவத்துவமா இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தனையா வந்து திங்கிங்கே கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் மந்தமா தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பாவத்துவமா இருக்கிறதுனால அவங்க சிந்தனை மந்தமா தான் இருக்கும். அப்ப ஸ்லோவா தான், ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் பிக்கப்பா இருப்பாங்க அவங்க திங்கிங் வந்து. இந்த ஏன்னா சனி 5ஆம் இடத்துல பாவத்துவமா அட்டமாதிபதி பார்வை வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரப்போகுது. குரு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அதனால ஓரளவுக்கு படிப்படியா முன்னேற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த சுக்கிர தசை பிறந்ததுனால இவ்வளோ ப்ராப்ளம் வந்து இந்த குழந்தைய சந்திக்கும். குழந்தைக்கு பிறக்கிற காலகட்டத்தில் பாவத்துவ தசை புத்திகளை பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே நம்ம கவனமா பார்த்தீங்கன்னா எந்த பாவம் கடுமையா ஒரு சேர பாவர்கள் சனி செவ்வாய் ராகுனுடைய இருப்பால பாவத்துவம் அடைஞ்சிருந்தோ அந்த பாவத்துடைய உயிர்காரகங்கள் இது குழந்தையா இருந்தா அது அந்த பாவத்துடைய உள்ளுறுப்புகள்ல ஏதோ குறைகள் இருக்கும் அப்படின்றத நமக்கு அழகா காண்பிக்கும். இது அழகிய பாவகம், பாவகாதிபதி, காரகன், இந்த சனி செவ்வாய் தொடர்பு, கிரக பாவத்துவம், இந்த வீடு ஆதி காரக ரீதியா சுக்கிரன் பாவத்துவம், ஆதிபத்திய ரீதியா 2ஆம் பாவத்துவம், 2ஆம் பாவகம் 2ஆம் ஆதிபத்தியம் பாவத்துவம், காரகம் ஆதிபத்தியம். இதுதான் ஐயா வந்து ஆதித்ய குருஜி ஐயா சொல்றாரு. இங்க சாரமே தேவையில்லை, ஆனா அவரு சார ரீதியா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரு படிச்ச முறையா இருக்கலாம். இது காரகம் ஆதிபத்திய ரீதியாவே நல்லா அழகா எளிமையா இருக்கு இந்த ஜாதகத்துல நம்ம விளக்குறதுக்கு. அந்த 2ஆம் பாவம் கெட்டு போகுது, ஒரு மாதம் ஜோதிட பயிற்சியில இருக்கிறவங்க கூட இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி ஈஸியான மெத்தட் இருக்கு. இதை விட்டுட்டு சாரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்கெங்கயோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சாரத்தை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை தான் நினைக்கிறேன். இதுவே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? இது ஐயாவுடைய விதி பிரகாரம் எனக்கு எளிமையாவே இருக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றது. சுபத்துவ பாவத்துவ விதிகள் வந்து சரியா வரல அப்படின்னு ஐயா வந்து நிறைய
எதிர்த்து வீடியோக்கள் நிறைய போட்டுருக்காங்க. இந்த ஜாதகம் நான் ஐயாவுடைய முழுக்க ஐயாவுடைய விதிகள் மட்டுமே படித்து அதன் மூலியமா வேற எந்த ரூலும் எனக்கு தெரியாது. வேற எந்த ஜோதிட முறைகளும் நான் கற்றுக்கிட்டது இல்லை. இதை வச்சு எனக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இந்த குழந்தைக்கான பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. சுபத்துவ பாவக விதிகள் வந்து 100% அழகாக எளிமையான மெத்தடாக இருக்குது. இது தேவையில்லாம சாரம் அப்படி இப்படின்னு போட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கு. நேற்று ஒருத்தர் வீடியோ பார்த்துருந்தேன். அவரு சார ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. எனக்கே ரொம்ப டஃப்பா இருக்கு. அது மாதிரி வந்து இது எளிமையா இருக்கு. காரகம் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்குன்னா அந்த கிரகத்துடைய காரகங்கள் கெட்டு போயிருக்கு. ஒரு பாவகம் கெட்டு போயிருக்குன்னா அந்த பாவத்துடைய அந்த ஆதிபத்தியங்கள் கெட்டு போயிருக்கு. இது எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த ஜாதகம் வந்து என்னுடைய குருநாதருடைய விதிகள் அடிப்படையில் எளிமையா இருக்கு. ஓகே, இதை பற்றி எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.